ஒரு காலத்தில் தேவர்கள் யுத்தத்தில் தோல்வியடைந்தனர். இந்திரன் மறைந்துவிட்டார். அவரின் ஆசனம் வெறுமையாக இருந்தது. அப்போது ஒரு மண்ணின் மன்னன் நகுஷன் தன் தவ மூலம் அதீத ஆற்றலை பெற்றார். தேவர்கள் மகிழ்ச்சியுடன் கூறினார்கள், இவனே புதிய இந்திரன். மனிதனாக இருந்தவர் தேவர்கள் வரை எழுந்தார். தன் ஒளியால் சூரியனையும் முந்தினார். தேவர்கள் கூட தலை வணங்கினர். ஆனால் பயங்கரமான ஒன்று நடந்தது. அந்த ஒளி பெருமையாக மாறியது. அந்த பெருமை அகந்தையாய் வளர்ந்தது. ஒரு நாள் நகுஷன் ஒரு ஆணை பிறப்பித்தார். அகத்திய முனிவர் என்னை தூக்கி எடுத்து வர வேண்டும். ஆராயுங்கள். ஒரு மன்னன் ஒரு முனிவரிடம் இப்படி பேசுகிறான். அந்த மகானாகிய அகத்தியர் அமைதியாய் வந்தார். நகுஷன் சிங்காசனத்தில், அவரை தூக்கிக் கொண்டு போன முனிவர். அதற்கும் மேலாக நகுஷன் முனிவரின் தலை மீது கால் வைக்கிறார். அந்த ஒரு நொடியில் அகத்தியரின் கண்கள் திறந்தன. சபதம். அவர் கூறினார், அகந்தையை கொண்ட மனிதனே, நீ ஒரு பாம்பாக விழுவாய். அந்த ஒளி கொண்ட நகுஷன் அந்த நொடியில் விழுந்தார். தேவர்கள் மாயமானார். மனிதன் நிழலாகிவிட்டார். அவர் எங்கு விழுந்தார் என்பது இன்னும் தெரியவில்லை. ஆனால் ஒரு சிறிய கதை சொல்கிறது. அந்த பாம்பு இன்று வரை புவியோரத்தில் தன்னோட பிழையை உணர்ந்தபடி பரிகாரம் தேடிக்கொண்டே சுற்றுகிறதாம்.